ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் கடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உக்ரைன் நேட்டோவில் சேர்றதா? அது எப்படி சேர முடியும்? நான் பதவியில் இருக்க வரைக்கும், இல்லை என்னோட ஆட்சி காலம் ஸ்லோவாக்கியாவில் முடிகிற வரைக்கும் உக்ரைனோட நேட்டோ கனவுன்றது நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு பார்த்தோன்னா 2027 வரைக்கும் ஃபிசோவோட பார்ட்டின்றது ஸ்லோவாக்கியாவில் ஆட்சியில் இருக்கும். அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு உக்ரைனால் தலை கீழே நின்று தண்ணி குடித்தாலும், இல்லை என்னதான் அவங்க உருண்டு பரண்டாலும் நேட்டோக்குள்ளே சேரவே முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேட்டோவோட புது செக்ரட்டரி மார்க் ரூட் எப்படியாச்சும் உக்ரைனை நாங்கள் நேட்டோக்குள்ளே சேர்த்தே தீருவோம், நேட்டோவில் உக்ரைன் சேர்றது காலத்தோட கட்டாயன்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இதில் என்னதான் ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு நாடு நேட்டோவில் சேரணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தாம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங். உக்ரைனோட இந்த நேட்டோ கனவுன்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. 2005 இதுக்கான வேலைகளை அவங்க ரொம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக 2013, 2014 இந்த காலகட்டம்ன்றது இந்த நேட்டோ, உக்ரைன், ரஷ்யா இந்த 3 தரப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2013 தெரியும் நேட்டோவுக்கு, அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றமானது ஏற்பட போகுது. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே புரட்சி ஏற்பட்டு பதவின்றது மாறுது, ஜெலன்ஸ்கி ஆட்சிக்கு வராரு, கிரீமியாவை ரஷ்யா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. ரஷ்யாவோட பார்டரில் இருக்க எக்ஸ் சோவியத் ஸ்டேட்ஸ், முன்னாள் சோவியத் யூனியனோட உறுப்பினர்களை யாரை தொட்டாலும் அது ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த உக்ரைன் என்ற நாடு மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபின்லாந்து, ஸ்வீடன் அந்த மாதிரி எந்த நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்தாலும் சரி, இல்லை ஈஸ்டர்ன் பிளாக்ல இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்தாலும் சரி, ரஷ்யாவுக்கு கவச நாடுகளாக இருந்த பல நாடுகள் இன்னைக்கு நேட்டோவில் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த நாடுகளில் எது நேட்டோவில் சேர்ந்தாலும் ஏற்படாத ஒரு பாதிப்பு புவியியல் ரீதியாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்துச்சுன்னா ஏற்படும்ன்றத ரஷ்யா ரொம்பவே தீர்க்கமாக நம்புகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மலைத்தொடர்கள்ன்றது பொதுவாகவே ஒரு நாட்டோட எல்லைகளை இயற்கை அரண்களாக காத்து நிற்கும். இமாலய மலைத்தொடர்கள் எப்படி இந்தியாவுக்கு ஒரு அரணா நிற்குதோ அதே மாதிரி தான் இந்த உக்ரைனோட பகுதிகளும் சரி, இல்லை உக்ரைனோட பக்கத்தில் இருக்க நாட்டோட பகுதிகளும் சரி, மலைப்பாங்கான இடங்கள்ன்றது ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு கவசமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் உக்ரைனோட நிலைமையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிடையாது. சின்ன சின்ன மலைத்தொடர்கள் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ஒரு ஓப்பன் கேட் மாதிரி தான். ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன்ல இருந்து நேட்டோ நுழையணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரு 1300 கிலோமீட்டர் நினைக்கிறேன் பார்டர், இந்த ஒரு 1300 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்களால ஈஸியா ரஷ்யாவோட பார்டர்ஸை உடச்சிக்கிட்டு உள்ள போக முடியும். எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் நேச்சுரலி இல்லாமல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் டிஃபெண்ட் பண்ணுறது 2ஆம் பட்சம். ஆனால் இயற்கையாக இந்த இடத்துல எந்த ஒரு அரணும் இல்லாதனால ரஷ்யாவுக்கு உக்ரைன்ன்றது ரொம்பவும் ஒரு முக்கியமான இடமா மாறுது. இப்போ 2022 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனடியாக நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கணும்னு உக்ரைன் ஆசைப்படுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நேட்டோவோட ஆர்டிகல் 5 பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ரஷ்யா இல்லை ரஷ்யான்னு வேண்டாம், ஏதாச்சும் ஒரு நாடு நேட்டோ மெம்பர்ஸை அடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக அமெரிக்காவால் போருக்கு போயிட முடியுமா, இல்லை நேட்டோவால் போருக்கு போயிட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இப்போது அதே மாதிரி என்ன பார்க்க போனோம்னா, நேட்டோவோட ஆர்டிகல் 10, நேட்டோவில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் ஆர்டிகல் 5 எப்படி அவங்களோட டிஃபென்ஸ் இல்லை கவுண்டர் அட்டாக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நேட்டோவோட ஆர்டிகல் 10ன்றது இந்த இடத்துல மெம்பர்ஸை உள்ள சேர்க்கறதுக்கான கிரைட்டீரியாஸை ரொம்பவே தெளிவாக காமிக்குது. இந்த ஆர்டிகல் 10னா என்ன? ஒரு ஷார்ட்டான நோட்டில் சொல்லணும்னா, ஒரு நாடு உள்ளே வரதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்ன இருக்குது, அந்த நாடு உள்ளே வரணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணணும், அந்த நாடு மற்ற நாடுகளோட அப்ரூவலை வாங்குறதுக்கு சட்டத்திட்டங்கள் என்னன்றதை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த நேட்டோவில் ஒரு நாடு சேரணும்னா 2 மெத்தட் மட்டும்தான் உள்ள நுழையத்துக்கு இருக்குது. ஒன்று, யூரோப்பியன் மெம்பர்ஸ், அமெரிக்கா அல்லாத ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் ஒரு ஃபார்மலான அழைப்பு இல்லைன்னா இவங்களுக்கான ஒரு காலை கொடுக்கணும். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு அழைப்பின் பேரில் நேட்டோ அல்லாத நாடு நேட்டோவில் சேர்றதுக்கான அந்த ஒரு ப்ராசஸோட முதல் படியில் இறங்குவாங்க. அப்படி இல்லையா, ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி என்னன்னா, இவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நேட்டோ அல்லாத நாடு
நாங்கள் இந்த கவுன்சிலில் சேர விரும்புகிறோன்னு நாட்டோவுக்கு ஃபார்மலாக ஒரு லெட்டரை கொடுக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் உள்ளே வர்றதுக்கான வழி. இப்போ இது ரெண்டு நடந்தாலும் அடுத்த ஸ்டெப் என்ன? ஏன்னா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வழியில் உள்ளே வர போகிறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா மெம்பர்ஸ் ஆக்சஷன் பிளான்னு ஒன்று இருக்குது, MEP. அதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஆக்சுவலான மெம்பர்ஷிப் கிடையாது, அவங்க இன்னும் அந்த கவுன்சிலுக்குள்ளே சேரல. ஆனால் அப்படி சேர்றதுக்கான அந்த பணிகளை தொடங்கிட்டாங்க. அப்படி சேர்றதுக்கான அந்த முதல் படிகளில் இவங்க இருக்காங்க, அந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டாங்கன்றது தான் இது குறிக்கும். ஆனால் இது ஆக்சுவல் மெம்பர்ஷிப் கிடையாது. இப்படி நடந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக புருசெல்ஸ் நாட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு இந்த எந்த நாடு விண்ணப்பிச்சாங்க, இல்லை எந்த நாடுக்கு அந்த அழைப்பானது விடுக்கப்பட்டுச்சோ அந்த நாட்டோட இராணுவ தளபதிகள், இராணுவ அமைச்சர், முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து நாட்டோட பிரதிநிதிகள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையானது நடத்துவாங்க. இதுதான் முதல் படி. மெம்பர்ஸ் MEP ப்ரோக்ராமுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அத்தாரைஸ்டு ஸ்டெப். இதுதான் நாட்டோட அஃபிஷியல் ஸ்டெப். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பாயிண்ட்ஸை பற்றி மெயினாக பேசுவாங்க. இது எல்லாமே நாட்டோ அவங்களோட ஹோம் பேஜில் அவங்களே கொடுத்துருக்காங்க. முதல்ல எதை பற்றி பேசுவாங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேக்ட்ஸ். இந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகளோட என்ன மிலிட்டரி ஒப்பந்தங்கள் இருக்கு, நாட்டோ அல்லது நாடுகள் கிட்ட, இன்கேஸ் ரஷ்யா சார்புடைய நாடுகள் கிட்ட ஏதாச்சும் ஒப்பந்தங்களானது இருக்கா, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டதில் இவங்களால எந்த அளவுக்கு செலவுகள் செய்ய முடியும், ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இராணுவத்தில் இல்லை இராணுவத்துக்கு போகக்கூடிய ஃபண்டில் ஊழல் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஆராய்வாங்க. முழுக்க முழுக்க இந்த முதல் ஸ்டெப்பானது இராணுவம் மற்றும் இராணுவத்தை சம்பந்தப்பட்ட அந்த துறைகளை பற்றி மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது தான் அந்த நாட்டோட கமர்ஷியல் பாலிசிஸ், எக்கனாமிக் பாலிசிஸ். GDPயில் ஒரு 2% இவங்களால ஒதுக்க முடியுமா, இல்லை அந்த நாட்டில் வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத ரெண்டாவது பாயிண்டா இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஃபார்முலா அந்த மீட்டிங் ஆனது முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு லெட்டரை, இன்வைட்டிஸ் இன்டென்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க, இந்த லெட்டரை ஃபார்மலா இந்த புருசெல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும். அப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் நாட்டோவுக்கு அமெரிக்காவிலிருந்து, வாஷிங்டனில் இருந்து திரும்பவும் ஒரு சுற்றறிக்கையானது அனுப்பப்படும். இப்படி ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இந்த ரெக்வஸ்ட்டில் இந்த நாடு இவ்வளோ க்ரைட்டீரியாஸை மேட்ச் பண்ணுறாங்க. இதில் 5 பாயிண்ட்ஸ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஆன்கோயிங் கிளாஷஸ், அந்த நாட்டுக்கு இராணுவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது எதுவும் இருக்கக்கூடாது. பார்டர் டிஸ்பியூட்ன்றது பல முனைகள்லேருந்து இருக்கக்கூடாது. மைனாரிட்டிஸை ரொம்ப மோசமாக இல்லை மைனாரிட்டிஸால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்ன்றது இருக்கக்கூடாது. அதை விட ரொம்பவே முக்கியமாக இராணுவம் சார்ந்த புரட்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது. எக்கானமிக்கல் வைஸ் அந்த நாடானது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த 5 பாயிண்ட்டையும் இவங்க மீட் பண்ணால் மட்டும்தான் புருசெல்ஸில் இருந்து அந்த ஃபைலானது வாஷிங்டனுக்கு மூவ் ஆகும், அமெரிக்காவோட அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக. இப்படி இது எல்லாத்தையும் இவங்க மீட் பண்ணுறாங்க. இதை மீட் பண்ணதுக்கப்புறமா இவங்களை சேர்க்கறதுக்கான அந்த ஒரு மீட்டிங் ஆனது இந்த ஒரு இன்டென்ட் கொடுத்த, இல்லை அந்த லெட்டரை கொடுத்த நாட்டை தவிர்த்து மற்ற நாடுகளால் நடத்தப்படும். அதில் இவங்க திரும்பவும் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். ஏன் இவங்க நாட்டோவில் சேர விரும்புகிறாங்க, நாட்டோவில் இவங்க சேர்ந்தா நாட்டோவுக்கான நன்மைகள் என்ன, நாட்டோவோட அந்த அனானிமஸ் அக்ரிமெண்ட் அதை எப்படி இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை வரும். இது 2வது ஸ்டெப். இப்போ 3வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது. இதோட அந்த நாட்டுக்கும் இந்த ஒரு அமைப்புக்கும் அடிக்கடி கான்டாக்ட்ன்றது இருக்காது. 3வது தான் இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம், இந்த நாட்டோ நாடுகளில் இந்த கலந்தாய்வுன்றது நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களோட அப்ரூவல் நாட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஓகே சொல்கிறதுக்கான டைம் ஃப்ரேம். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் நாட்டோவுக்கு அந்த சுப்ரீம் பவர்ன்றது கிடையாது. சில நாடுகளில் அமெரிக்காவில் வந்து அவங்களோட 2 சபையிலையும் ஓட்டிங் மூலயமா தான் புது மெம்பர் அவங்க சேர்க்கணும்னா அதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுவாங்க. ஆனால் யூகேல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்னும் சில நாடுகளில் அவங்களோட அசம்பிளியில், அவங்களோட பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நாட்டோட புது மெம்பரை சேர்க்கறதை பற்றின சில முடிவுகள் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதுக்கான டைம் ஃப்ரேம் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஓட்டிங் ஆனது நடத்தப்படும். இதில் யாராச்சும் ஒரே ஒரு நபர் வீட்டோ பண்ணால் கூட இவ்வளோ நேரம் நடந்துச்சுல்ல இந்த ப்ராசஸ், அது எல்லாமே மொத்தமாக புஷ்ஷுன்னு போயிடும். அந்த நாட்டால் உள்ளே வர முடியாது. திரும்பவும் அவங்க மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, இல்லை இதில் ஏதாச்சும் மாற்றங்களை ஏற்படுத்தலாமா? துருக்கி கூட இப்போ ஸ்வீடன் ஃபின்லாந்து சேர்றப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, அதுக்கப்புறம் துருக்கியை ரொம்ப ஆயக்கட்டியெல்லாம் நாட்டோ ஸ்வீடனையும் ஃபின்லாந்தையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? நோ மீன்ஸ் நோ, அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. உள்ள நாட்டோ நாடு வர்றது தான் இவங்களுக்கு வேணும். அப்படி இருக்கப்போ இருக்கக்கூடிய மெம்பர்ஸை ஆய கட்டுறதுக்கு என்ன வேலை இருக்குது, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் தேவைப்படுன்றத ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக அந்த விண்ணப்பிச்சாங்கல்ல அந்த நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான டைம் ஃப்ரேமை நாட்டோ கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்று வெளியில் போகிறதுனா எடுத்ததும் அப்படியே ஃபுல்லாக வெளியில் அனுப்பிட மாட்டாங்க. இதுதான் இருக்கிறதுக்கான ப்ராசஸ். இதில் எல்லா நாடுகளும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாளே, இவங்க அப்ரூவல் கொடுத்த அடுத்த நாளே ஃபார்மலாக அந்த நாடு நாட்டோவுக்குள்ளே சேர்ந்துடும்.
முதல் கட்டமாக 1500 வீரர்களை நாட்டோவோட சோல்ஜர்ஸை அந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரி வைஸ் அவங்களுக்கு என்ன ராணுவ உபகரணங்கள் தேவை, இது என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைன்றதை பார்த்து நாட்டோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அப்ரூவல் நடந்ததுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்பிளான ப்ராசஸ். இல்லைனா நாட்டோவோட ஆர்டிகல் 10ன்றது. இதில் நாட்டோவில் இருக்க எந்த நாடு இவங்க வேணான்னு சொல்லிட்டாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை, இல்லை அவங்களோட நாட்டில் அதை செயல்படுத்துறதுக்கான அந்த அமைப்புகள் இல்லை அந்த செயல்படுத்துறதுக்கான அந்த ஓட்டுகள் சரியாக வரலனா ஒன்று அதை சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இவங்க ஆராயணும். அப்படி அப்பையும் பண்ண முடியலனா வேறு வழியே இல்லை, அந்த நாட்டை இவங்களால் சேர்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு கண்டிஷன் இன்னும் வந்ததில்லை. உக்ரைன் சேர்க்கறதுக்கு முயற்சிகள் நடத்தப்பட்டால் மேபி வரலாம். ஏன்னா இவர் சொல்லியிருக்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், 2027 வரைக்கும் என்னோட கட்சி தான் இங்கே ஸ்லோவாக்கியாவில் பவரில் இருக்க போகுது. ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது. அது வரைக்கும் நாட்டோவுக்குள்ளே உக்ரைன் சேர்றதுன்றது பாசிபிளே கிடையாது. நீங்கள் வேணால் அதுக்கான ட்ரையை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் உதவிகள் கொடுத்துருந்தாங்க உக்ரைனுக்கு. ஆனால் ஸ்லோவாக்கியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அந்த டைஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை சந்திச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு சிங்கிள் புல்லட்டுக்குள்ளே ஸ்லோவாக்கியாவிலேருந்து போவாதுன்னு ஒரு அறிவிப்புலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கப்போ இன்னொரு பக்கம் துருக்கியெல்லாம் இருக்காங்க. துருக்கியெல்லாம் வந்து எந்த லிஸ்ட்லையுமே சேர்க்க முடியாது, நாட்டோலையும் சேர்க்க முடியாது, இந்த பக்கம் பிரிக்ஸ்லையும் சேர்க்க முடியாது. ஒரு பக்கம் என்னடானா நாட்டோவுக்கு ஃபேவராக பேசுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கணக்கில் எடுத்து வேணாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் ஆல்ரெடி ஹங்கேரியும் வந்து யூரோப்பியன் யூனியனில் பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துருக்க இந்த எக்கனாமிக் எய்டுக்காக, உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக. ஸோ இந்த நாடுகள் பிளாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 2027 வரைக்கும் உக்ரைனால் நாட்டோக்குள்ளே சேர முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் நாட்டோட செக்ரட்டரி அப்படியே இதுக்கு நேர்மாறான கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. உக்ரைன் வந்து நாட்டோக்குள்ளே சேர்றது உறுதி, எந்த அளவுக்கு சீக்கிரம் அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு பெரிய செக்மேட்டாக இப்போ ஸ்லோவாக்கியா வரப்போகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு பெரிய செக்மேட்டாக இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அன்டில் 2027 வரைக்கும். 2027 வரைக்கும் உக்ரைன் நாட்டோவில் சேராதுன்றதை இந்த ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் உக்ரைன் நாட்டோவில் சேரணும்னா அதுக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ இவர் மார்க் ரூட்டே திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா கூட போர் நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உக்ரைன் வந்து அவங்களோட டெரிட்டரி எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணிட்டு தான் நாட்டோவில் ஜாயின் பண்ணுன்ற அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் உக்ரைன் அவங்களோட டெரிட்டரிஸை ரஷ்யா கிட்ட கொடுத்துரு, இல்லை அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனை தவிர்த்து மற்ற பகுதிகளை நாட்டோட சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ப்ராக்டிக்கலி ஒரு இம்பாசிபிளான விஷயம். இந்த இடத்துல ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னா நாட்டோட ஆர்டிகல் 10 கண்டிஷன் 3 படி அந்த நாட்டை ஆக்சுவலாக போர் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு இடத்த நாட்டோக்குள்ளே சேர்க்கவே கூடாது. ஆனால் இப்படி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வரது ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயமா இருக்குது. தெரியல அடுத்தது இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னுட்டு. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.